எனக்கு பொறுப்பே வேணான்னு போனவர். அவர் நீங்களாம் இருந்து நீங்க பெரியவர், நீங்க பக்கத்துல இருந்து நீங்க வழி நடத்துக்குன்னு சொல்லி நான் அவரு சொன்னேன். இப்ப அவரு மூலியமா வந்து இந்த மாதிரி கனகராஜுங்கிறவரு சம்மந்தமே இல்லாம ஒரு விஷயத்த வந்து செஞ்சிருக்காரு. எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எழுதிதான் எனக்கு தகவல் கிடைச்சிச்சு. அதை பத்தி நான் ஒன்றும் கவலை இல்லை. ஏன்னா அவரு சொல்றதுனால யாரும் ஒன்றும் பண்ண போறது இல்லை. நான் அவருக்கு நான் அன்னைக்கு பேட்டிலே தெளிவா சொல்லிட்டேன். நீங்க யாரு எந்த கட்சிக்கு விருப்பமோ நீங்க அவங்க போட்டுக்கலாம். இது என்னுடைய நிலைப்பாடு. இப்ப 11 தொகுதியிலையும் 20 ஒன்றியத்திலையும் எல்லா நண்பர்களும் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நண்பர்கள் இருக்கிறாங்க. இவர் எடப்பாடி வரணுங்கிற ஆதரவு எல்லாத்தையும் நான் விசாரிச்சு எல்லாருமே ஒருமித்தக்கத்தோட ரொம்ப மெஜாரிட்டி எங்க இப்போ 100 பேர்னா நீங்க 234 தொகுதியிலையும் அவங்க எல்லாருமே ஜெயிச்சாதான் அவங்க வந்து முதல்வர் கிடையாது. 120 தொகுதிக்கு மேல வந்துட்டாவே அவங்க தான் முதல்வர். அப்ப இந்த மெஜாரிட்டியா யாருக்கு ஆதரவு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி அவர்கள் இருந்தா அவருக்கு எல்லாருமே ஆதரவு ரசிகர்கள்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் தலைவர்கள் சில தவறான பேச்சுல சில பேர் பேசும்போது தலைவருக்கு ஆதரவா எடப்பாடியார் கொடுத்தாங்க. பிஜேபியில இருந்து எல்லா கட்சியும் அனைத்து கட்சி ஐநா அனைவருமே ரொம்ப சப்போர்ட்டா பேசினாங்க. அது ஒரு காரணம். அதனால ரொம்ப பிடிச்சதுனால நம்ம தலைவர் ஆன்மீகத்தில் இருக்காரு. அப்ப ஆன்மீக சம்பந்தமான கட்சி வந்து வரும்போது ஆதரவு தானே. 96ல ஒரு தலைவர் கொடுத்தா நேரடியாக கொடுத்தா அதுக்கு முன்னாடி யாருக்குமே தரலன்ட்டார். அவரு அமைதியா நடுநிலையா இருக்காரு. அது எங்களுக்கு தெரியும். நீங்க யாருமே அவர் கொடுங்க அவர் யாருமே எப்பவுமே சொல்லப்பட்டார். சேலத்துக்கு மெயினா முக்கியமா நம்ம கொடுக்கறதுக்கு காரணமே எடப்பாடி அவர்கள் தான். அவர் முதல்வர் ஆளுநர் தான். அதனால இங்க இருக்கிற இணைச்சலர் எஸ்கே செல்வம் வந்து சாரி வணிகம் எஸ்கே கணேசன் வந்து அவர் ஒரு இது ஒன்று கொடுத்துருக்காரு. ஒரு லெட்டர் பேர் அடிச்சு நிறைய பேர் நான் பார்த்தேன். அது நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து மண்டலத்துல என்ன செஞ்சுட்டு இருக்காரு, என்ன பண்ணினாரு அப்படிங்கிறது அவரு எல்லாத்துக்குமே தெரியும். நான் என்ன செஞ்சுக்கிறது அவ்வளவு பேத்துக்கும் தெரியும். அதனால வந்து தலைவரே வந்து எல்லா மட்டத்தையுமே அப்பயே கழிச்சிட்டாரு. கம்ப்ளீட்டா மக்கள் மட்டத்தை கிடைக்கும் போது எல்லா டோட்டலா மக்கள் மட்டத்தை கழிச்சிட்டாரு. அந்த மாவட்ட நிர்வாகிகள் மட்டும் இருக்கிட்டாரு. அதனால மாவட்ட நிர்வாகிகள் பல பேர் பாதி பேருக்கு மேல மாட்டு கட்சிக்கு போயிட்டாங்க. இருக்கவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட கட்சிக்கு நீங்க போய்க்கலாம், நான் எந்த தடையும் சொல்லட்டாரு. அவர் சைட்ல இருந்து நமக்கு எந்த பிரச்சனை கிடையாது. நம்ம என்னைக்குமே நம்ம தலைவர் தான் இருக்கும்னு சொல்லி நம்ம தெளிவா சொல்லிட்டோம். தெளிவா நம்ம அந்த விஷயத்தை சொல்லிட்டோம். இதை வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா அவங்க டிஎம்கே ஆதரவு கொடுத்தாலும் நான் வருத்தப்பட போறது இல்லை. அது அவங்களுடைய விருப்பம். நீங்க எந்த கட்சிக்கு யார் எங்க கொடுத்தாலும் அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால ஒரு கோரியா நம்மளா ஒண்ணா இருக்கோம் செய்யறோம். இப்ப கூட ஒரு ஊர்ல ஒருத்தர் வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கு எதிர்த்து இந்த மாதிரி தலைவரை திட்டிருக்காங்க. நான் அவங்க எதிர்த்து நான் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்பேன்னு சொல்லி ஒருத்தர் நிற்கிறார். திருநெல்வேலி பக்கம் நிற்கிறார். நம்ம அந்த வேலைக்கு போல. நம்ம எலெக்ஷன் பதவிக்காகவோ பட்டத்துக்காகவோ நம்ம போல. ஒரு நல்ல மனிதர் நம்ம ஊர்ல இருந்து போறாரு. அவருக்கு ஒரு ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். அது பெருமையான வந்து ரசிகர்கள் எங்க பக்கம் இருக்காங்க. முழு ஆதரவோட இருக்காங்க. இப்போ எடப்பாடியாருக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சதுக்கு அப்புறம் மன்றத்துல இருந்து சில கசப்பான தகவல் வந்து இந்த 2-3 நாளா வெளியே போயிட்டு இதை பத்தி உங்களுடைய அதுதான் அது இது உண்மையா ஓப்பனா சொல்ல திமுகவுடைய சரி. எஸ்கே கணேசன் இருக்காருங்களா, அவரு திமுக லைன்ல இருந்து போன் வந்து அவர் ஏதாவது வந்து மிரட்டியோ இல்ல என்ன சொல்ல என்ன நடந்துச்சோ தெரியல. அதனால அவங்க ஒரு பொய்யான ஒரு தகவலை பரப்பிட்டு இருக்காங்க. இதனால இந்த 11 சட்டமன்ற தொகுதியில வந்து அதிமுக வெற்றி பாதிக்கும். 100% பாதிக்காது. 11 தொகுதி வெற்றி பெறும். தலைவருடைய ஆட்சியோடும் இங்க இருக்கிற சேலம் மாவட்ட ரசிகர்களுடைய துணையோடும் 11 தொகுதி வெற்றி பெறும். இவங்க என்ன செய்திட்டோம் திமுக செய்திட்டம் என்ன செய்திட்டு செஞ்சு மண்டலத்துல எவ்வளவு குழப்பங்கள் உண்டு பண்ணாலும் ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா இப்ப சொல்ற எஸ்கே கணேசன் ஆகட்டும் மத்தவங்களாகட்டும் ஒவ்வொரு படத்துக்கும் நான் என்ன வேலை செஞ்சேன் எவ்வளவு பேருக்கு டிக்கெட் ஃப்ரீயா கொடுத்துன்னு ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கு தெரியும். இவங்க எல்லாம் டிக்கெட்டை வாங்கி வித்தவங்க, லாபத்துக்கு வித்தவங்க. அதனால இவங்க யாருமே போட்டு அனைத்து ரசிகர்களும் தெரியும். ஒரு ரசிகராவது டிக்கெட் ஃப்ரீயா கொடுத்தான்னு சொல்லுங்க. இத்தனை ஆண்டு காலத்துல பரவச்சிக்கலீங்க இந்த படத்துல எஸ்கே கணேசன் டிக்கெட்டை வாங்கி ரசிகர்கள் எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுங்க. இல்ல வேற மண்டல ஏதாவது ஃப்ரீயா கொடுத்தான்னு சொல்லுங்க. எல்லாம் டிக்கெட்டை வாங்கி லாபத்துக்கு தாங்க. அந்த காசை வச்சு இவங்க விளம்பரம் பண்ணாங்க. பேப்பர் விளம்பரமோ போஸ்டோ பண்ணாங்க. ஆனா நான் அப்படி செய்யல. டிக்கெட்டும் ரசிகர்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பேன். என்னுடைய சொந்த காசை போட்டு நான் இவங்களால செலவு பண்ணிருக்கேன். அதனால நமக்குன்னு ஒரு நண்பர்கள் வட்டாரம் சேலம் மாவட்டம் ஃபுல்லா இருக்கு. இன்றே தொடங்கிட்ட காலையிலே பிரச்சாரம் தொடங்கிட்டோம். அது பிரச்சாரம் பொதுமக்கள் இல்ல, தலைவருடைய சூப்பர் ஸ்டார் ரசிகருடைய ரசிகர்கள் சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கையை அவர் வந்து செய்து கொடுப்பதாக முழு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக அந்த நதிநீர் எங்க தலைவர் வந்து நதிநீர் இணைக்கணும்னு சொல்லியிருக்காரு. நம்ம நதிநீர் எல்லாம் இணைக்கிற அளவுக்கு நம்ம பெரிய நம்ம கோரிக்கை வைக்க முடியலாலும் சேலத்தில் இருக்கிற ஏரிகளையாவது இணைக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். அந்த கோரிக்கை எல்லாம் செய்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது திருமணி முத்தாறு பகுதியில் சேலம் வந்து திருமணி முத்தார் அந்த தண்ணி அந்த சாக்கடை அந்த நீர் எல்லாம் சுத்தப்படுத்தி இது வந்து விவசாயிகளுக்கு அது குடிநீரா கொடுத்து வெள்ளாமை செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி அந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதை கண்டிப்பா நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காரு. சேலம் பாஸ்போர்ட் அதை வந்து செஞ்சு கொடுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சேலம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நீங்க வந்து புது பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் ஃபுல் டிராஃபிக் ஆயிடுச்சு. அவர் பாலை எல்லாம் போட்டு ஓரளவுக்கு எல்லாம் பண்ணாலும் இன்னும் சேலம் நல்லா தொழில் ரீதியா வந்து வர்த்தக ரீதியா அந்த மேல நல்லா உயரணும் அப்படின்னா அந்த பாஸ்போர்ட் வந்து வரணும். அது பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஏர்போர்ட்டுக்கு இணையா வந்து அந்த பாஸ்போர்ட் வந்து இருக்கும். அதையும் வந்து உறுதியா பண்ணி தர சொல்லியிருக்காரு. ரிங் ரோடு சேலம் டவுன் ஃபுல்லா நம்ம ரிங் ரோடு சொல்லி நம்ம அதையும் நம்ம சொல்லியிருந்தோம். தம்பி அது ஏற்கனவே நமக்கு ஒரு திட்டத்தில் இருக்குது. அது டிஎம்கே கவர்மெண்ட் அதை அப்படியே எழுதிருச்சு. நாம வந்து அதை 100% சிட்டி சுத்தி அவுட் நம்ம ரிங் ரோடு பண்ணலாம் சொல்லி அதையும் உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. நாம சாதாரண ஒரு ரஜினி ரசிகரா இருந்தாலும் நம்மளுடைய கோரிக்கைகள் நம்முடைய திட்டங்கள் நம்முடைய எண்ணங்கள் பொதுமக்களுக்கு போய் சேர வேண்டிய நல்ல திட்டங்களை தான் நாங்க அவருக்கு நம்ம கேட்டிருக்கோம். நாங்க அந்த இடத்துல போய் அவருக்கு பதவி கொடுங்க எங்களுக்கு நாங்களாம் சப்போர்ட் பண்றோம் ஊருல பிரச்சாரம் வந்து பண்றோம் அப்படிங்கிறத நாங்க சொல்ல வரல. இதுல உண்மையான தலைவர் ரசிகர்கள் யாராக இருந்தாலும் இதை ஆதரித்து சேலம் முழுவதும் இந்த கோரிக்கையில் தவறு என்று யாராவது வச்சுட்டாலும் அதை நாங்க கட்டுப்படுறோம்.
உண்மையான விஷயம் அத்தனை பேருமே நாங்க எல்லாத்தையும் சேலம் மாவட்டம் ஃபுல்லா எல்லாம் சலிச்சு எடுத்துதான் இந்த முடிவுக்கே வந்தோம். திடீர்னு ஒரு நாள் நாங்க பண்ணல. ஒரு காலமாகவே நம்ம யாருக்கு ஆதரவு கொடுக்கலாம் சொல்லி எல்லாம் முடிவு பண்ண பின்னாடி தான் இது எடுத்த முடிவு. இந்த திட்டத்தை எல்லாம் செய்யும் போது இங்க இருக்கிற பொதுமக்கள், ரசிகர்களாகிய நாங்கள் அனைவருமே நம்ம வந்து பயன்பெறுவோம். எஸ்கே கணேசன் வந்துட்டு அவர் ஒருத்தர்னால மட்டும்தான் உங்களுக்கு நெருக்கடியா இல்ல வேற என்ன மாதிரியான நெருக்கடிகள் உங்களுக்கு? கருப்பாடு எங்க இருந்து வருது யாருக்கு தெரியும்? வர மாட்டேங்க நேரடியா வரணும்ல. இந்த மாதிரி சொல்லுமில்ல, இந்த திட்டங்கள் வேண்டாம், சேலத்துக்கு வேண்டாம், சேலத்துக்கு இந்த முதல்வரே வேண்டாம், சேலத்துக்கு ரொம்ப தப்பு பண்ணிருக்காருன்னு சொல்லுங்க. ஆதா கூட சொல்லுமில்ல, நீங்க ரசிகன்னு சொல்லுமில்ல. அப்ப நீங்க வந்து யாரு தலைவர் திட்டினாலும் கோல மாதிரி உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு பேச தெரியாது, அதை பேசணும் தெரியாது. ஆனா யாராவது ஒருத்தர் மிரட்டினாலும் பயந்துட்டு அடிப்படிச்சு தவறான தகவல் கொடுத்துருப்பீங்க. இது நான் ரொம்ப எஸ்கே அவர்களை ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன். எஸ்கே கணேசன் அவர்களை, அவருடைய வயதுக்கு இது வந்து தேவையில்லாத ஒன்று. அவர் எல்லாருக்கும் புத்தி சொல்ல வேண்டிய வயசுல அவர் மனநலம் குழம்பு போய் இதெல்லாம் செஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். இது மறுபடியும் இது மாதிரி பண்ணா அவர் மேல மாங்கஸ்ட் கலந்து போடுவேன். ஏன்னா நான் 30 ஆண்டு காலமா நான் மன்றத்துக்காக நான் முடிச்சிருக்கேன், தலைவருக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன். எனக்கு முழு உரிமை உண்டு தலைவர்கள் நான் கேட்கறதுக்கு. இதை செய்யுங்க தலைவர், இது பண்ணுங்க கேட்கறதுக்கு எனக்கு உரிமை உண்டு. ஓட்டு யாருக்கு போடணும், நான் எல்லாத்தையும் ஓட்டு நீ போட்டோம் நம்ம வந்து கட்டளை இடல. நீங்க ஆதரவு தரல, நாங்க ஆதரவு கொடுக்குறோம். எங்களுக்கு சில நண்பர்களுக்காக நாங்க ஆதரவு கொடுக்குறோம். உனக்கு விருப்பம் நீ யாருக்கும் நீங்க கொடுங்க. ஆனா நீங்க மொத்தம் கொடுக்க கூடாது சொல்றது உங்களுக்கு எந்த அதிகாரமும் யாரும் கிடையாது. நிபந்தனையற்ற ஆதரவு, நிபந்தனை 11 சட்டமன்றத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவு நாங்க இந்த சொல்லி திட்டங்கள்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி அவர்கள். அதை செஞ்சாலே எங்களுக்கு மகிழ்ச்சி. 11 தொகுதியும் 100% வெற்றி பெறும்.